ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 10/1/2025 அன்னைக்கு ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் விசாகப்பட்டினத்துலேருந்து இதை ஃபார்மலி டாட்டா மெமோரியல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. யாருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ், எப்படி அப்ளை பண்ணணும், மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறேன். டேட் 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி மினிமலாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. முதல்ல மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இது டாக்டர்ஸ்க்கு இது நமக்கு தேவையில்லை. மெடிக்கல் ஆஃபீஸர் ரேடியன் டயக்னோசிஸ் இதுவும் நமக்கு தேவையில்லை. மெடிக்கல் ஆஃபீஸர் அனஸ்தீசியாலஜிஸ்ட் இதுக்கும் நமக்கு தேவையில்லை. ஸோ டாக்டர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட போஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மெடிக்கல் ஆஃபீஸரு, இவங்களும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான். அசிஸ்டன்ட் மெடிக்கல் சூப்பரண்டன்ட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு. மெடிக்கல் ஃபிசிஸ்ட் அப்படின்னு லெவல் 10ல் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வித் டிப்ளமா இன் ரேடியாலஜிக்கல் ஃபிசிக்ஸ் ஈக்குவலன்ட் ஏஇஆர்பி அப்ரூவ்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் ஆஃப் த ரேடியாலஜிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்ட்டு படிப்பு முடித்தவங்களுக்கு லெவல் 10ல் எடுக்கிறாங்க. ஸோ இது மெடிக்கல் ஃபிசிஸ்ட்டுக்கு. ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்படின்னு டிஸ்பென்சரியில் இது பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு லெவல் 10ல் எடுக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்படின்னு டிஸ்பென்சரிக்கு ஃபார்மசிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. லெவல் 10ல் எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் எம்ஃபார்ம் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டிப்ளமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போஸ்ட்னால் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 10/2/2025க்குள்ளே. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்க்கு இருக்குது. தென் நியூக்ளியர் மெடிசனில் இருக்குது லெவல் 7ல். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் முடிச்சுட்டு வித் பிஜி டிஎஃப்ஐடி டிஎம்ஐஆர்டி அண்ட் ஆர்எஸ்ஓ லெவல் 2 நியூக்ளியர் மெடிசன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாருக்கான்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது எஸ்சிக்கு. ஸோ எஸ்சிங்கிறதுனால இதில் 35 + 5 இயர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ரேடியேஷன் ஆன்காலஜியில் லெவல் 6ல் எடுக்கிறாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இந்த ரேடியோ டெக்னாலஜி அதை முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். லெவல் 6ல் எடுக்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு ஒரு லெவல் 6 போஸ்ட்டில் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் ப்ளஸ் 3 இயர்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. எம்ஏ கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எசென்ஷியலாக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் அண்ட் இன்டர்பிரேஷன் இன்க்ளூடிங் நியூரோ சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் கவுன்சிலிங் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கு லெவல் 6. டெக்னீஷியன் ஓடி டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. லெவல் 4ல் எடுக்கிறாங்க. 30 வயசுக்குள்ளே. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு +2 முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த நர்சிங் சூப்பரண்டன்ட் கிரேட் 1ல் லெவல் 11ல் எடுக்கிறாங்க. சூப்பரான போஸ்ட்டு. ஒரே ஒரு போஸ்ட்டு யூஆரில் இருக்குது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் பிஹெச்டி நர்சிங் முடிச்சிருந்தா டிசைரபிள். குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பி ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் 8 இயர்ஸ் ஷுட் பி த டீச்சிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12 இயர்ஸில் 8 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபீமேல் நர்ஸில் பார்த்திங்கன்னா 1 யூஆருக்கு 1 ஓபிசிக்கு வந்திருக்கு. லெவல் 9ல் எடுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சீனியர் நர்சிங் ஆஃபீஸரு. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம் முடிச்சுட்டு ப்ளஸ் டிப்ளமா இன் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருக்கோம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். போஸ்ட் பிஎஸ்சி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். தென் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் பி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எசென்ஷியலாக 12 இயர்ஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 100-bed ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் போஸ்ட் பிஎஸ்சி ஷால் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பிஎஸ்சி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெவல் 9ல். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எசென்ஷியலாக 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 100-bed ஹாஸ்பிட்டல் ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபீமேல் நர்ஸு லெவல் 7ல் 44,900 rupees 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஹெச்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டகரின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் டிப்ளமோ நர்சிங் வித் ஆன்காலஜி நர்சிங் முடிச்சிருக்கணும்.
அப்படி இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சியோ பிஎஸ்சி பேசிக் பிஎஸ்சியோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தென் கேண்டிடேட் ஹூ டன் டிப்ளமா நர்சிங் ஆன்காலஜி இந்த இதில் பண்ணியிருந்தீங்க மீன்ஸ் டிஎம்சியில் டிப்ளமா இன் நர்சிங் ஆன்காலஜி பண்ணியிருந்தீங்கன்னா என்டையர் பாண்ட் பீரியடை வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி பேசிக் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் ஷுட் பி ரெகனைஸ்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சிலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year கிளினிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 bedded ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பிஎஸ்சி பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து எசென்ஷியலாக வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. போஸ்ட் பிஎஸ்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் லெவல் 11 எடுக்கிறாங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸரில் எடுக்கிறாங்க. அசிஸ்டண்ட்னு எடுக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி எடுக்கிறாங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க. அட்டண்டன்ட்னு வந்து ஒரு 2 போஸ்ட் வந்து யூஆர்லையும் 1 ஓபிசியில் 1 எஸ்சியில் 1 எஸ்டியில் எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 4 5 போஸ்ட் எடுக்கிறாங்க. லெவல் 1ல் 10th முடிச்சிருந்தாலே போதும். கேண்டிடேட் ஷுட் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபைலிங் ரெக்கார்ட் இது வந்து எசென்ஷியல்னு கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக இது வந்து வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து ஆப்ரேட்டிங் ஃபோட்டோ காப்பி மிஷின் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் ட்ரேடு ஹெல்ப்பர் ஸோ இதுவும் லெவல் 1ல் தான் எடுக்கிறாங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் கிளீனிங் அன்கீப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 SCக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 3 1 HSக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். 1 year ஓடியில் ஐசியூவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 10/2/2025 அன்றைக்கி 5:30 அப்ளை பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா வேறு உங்களுக்கு ஸோ மற்ற இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க. தென் ஏஜ் வந்து இதில் ஸோ கேண்டிடேட் இமெயில் ரெக்ரூட்மெண்ட் ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த மெயிலே நீங்கள் வந்து கேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க 300 rupees அப்படின்னு. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் பேயிங் அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃப்டர் சர்விங் ஆர் எக்ஸம்டட். ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. கேண்டிடேட் மே ஆஃபர் டு லோவர் கிரேட் தென் வாட் இஸ் த அட்வர்டைஸ்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கெலாம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டீட்டெயில். டாடா மெமோரியல் சென்டர் விசாகப்பட்டினம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் TMC SBC HRCV AD 1 2025 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வரும். அந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் விஷயம்.